கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 63வது நாள் கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான புதிய நாட்களையும் இந்த புதிய மாதங்களையும் கொடுத்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நமது அருகாமையில் இருந்து நாம் ஒவ்வொருவரையும் விசாரித்து கொண்டிருக்கிறார். நமக்கு விசாரிக்க ஒரு தகப்பன் உண்டு, நம்ம குடும்பத்தை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுதே, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். தேவச்சனமே, இன்னைக்கு எந்த குறைவோடு நீங்கள் இருக்கிறீங்க? வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? மனக்கவலையோடு இருக்கிறீங்களா? இல்லை ஆவியில் இன்னும் முன்னேறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறணும், ஏதோ ஒரு பிளாக் என்னை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த சித்தமாக இருக்கிறார். தேவச்சனங்களே, இந்த சுரங்கத்தில் நிலக்கரி எடுக்கிறவங்கள பாருங்கள். தேவச்சனமே, படிப்படியாக சுரண்டி உள்ளே போய்கொண்டே இருப்பாங்க. இந்த 100 நாளும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆழத்துக்கு கொண்டு செல்லுகிறார். உங்களை அறியாமலே உங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டு இருக்குது. உங்களை அறியாமலே சில மாற்றங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதன் எப்பொழுது வளருகிறான் என்று நீங்கள் பார்க்கவே முடியாது. அவன் தூங்குகிறான், எழும்புகிறான், அவன் வளருகிறான். திடீர்னு ஒரு விரல் வளர்ந்ததை அவன் கண்ணால் பார்த்தானான் என்று கேட்டால் அது வளர்ந்ததை அவன் பார்க்கவில்லை. ஒவ்வொரு நாளும் வளருகிறதை மனுஷனால் பார்க்க முடியவில்லை. அது ஒரு கிராஜுவல் growth, ஸ்மால் growth, பட் a sure growth. அது உண்மையான ஒரு வளர்ச்சி. தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் 100 நாள் டைம் எடுத்து ஏன் ஜெபிக்க வைக்கிறாரு? இந்த ஜபங்கள் சில போராட்டங்களை மாற்றும், சில கட்டுகளை உடைத்தெறியும். நெடுநாளாக நீங்கள் தனிமையில் ஜெபித்து பார்த்துருப்பீங்க. ஒரு தெய்வ பிரசன்னம் இருந்திருக்காது, போராட்டம் அதிகமாக இருந்திருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு உதவியாக பல்லாயிரம் மக்களோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. தினமும் 100கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம இணைகிறோம், ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இரவும் தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது குடும்பங்களில் மட்டுமல்ல, தேசத்திலையும் கர்த்தர் பெரிய மாற்றங்களை தருவார். தேவச்சனமே, நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தான் லொக்கேட் பண்ணி கொண்டு இருக்கிறார். காட் இஸ் லொக்கேட்டிங் யூ. கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை தர கர்த்தருடைய டைம் வந்து இருக்குது. தேவச்சனமே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய டைம்னு ஒன்று இருக்குது. நாத்தான் வேலை பாருங்கள், திடீர்னு அவனுக்கு தேவனுடைய டைம் வந்தது. ஆண்டவரனோடு பேச ஆரம்பித்தார். அவன் வாழ்க்கையை குறித்த ரகசியங்கள் வெளிப்பட்டது. அவன் ஆச்சரியப்பட்டான். ஓ, மேசியா வந்திருக்கிறார், இஸ்ரவேலுக்கு ஒரு நன்மை வந்திருக்குதுன்னு அவனுடைய வாழ்க்கையில் புரியறதுக்கு ஒரு டைம் வந்தது. அவன் ஒரு ஜப வீரன் தான், அவன் தியானித்து கொண்டு தான் இருந்தான். ஆனாலும் அவனுக்கு சில ரகசியங்கள் தெரியாமல் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவன் கண்களை திறக்க ஆரம்பித்தார். அந்திரியன் சொல்லக்கூடிய ஒரு சீசன் பேதுருவை கூட்டு வந்தார். அது பேதுருவின் நேரமாக இருந்தது. வேதத்தில் பாருங்க, பேதுருக்கு அந்த நேரம் வந்ததுல இருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. மத்தேயு என்னும் டாக்ஸ் கலெக்டர் ஆண்டோடைய சீசனாக மாறக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அவன் அந்த டாக்ஸ் கலெக்டிங் ஜாப்ல இருந்து, அந்த வேலையில இருந்து ஆண்டவரை பின்தொடர்றதுக்கு ஒரு நேரம் வந்தது. தட் இஸ் த என்கவுண்டர். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு நேரம் வந்தது. ஆண்டவராகிய இயேசுவை முகமுகமாய் பார்த்த நேரம் வந்தது. வாழ்க்கை மாறக்கூடிய நேரம் வந்தது. தேவச்சனமே, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்குது, ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒருவேளை நல்லா படிச்சிருப்பீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், பல கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுடைய காலம் வராதது போல இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாமே ஆயத்தமாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று குறைபடுகிறது. ஆனால் ஏதோ ஒன்று குறைபடுகிறது போல தோன்றுகிறதா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய டைம். எல்லாமே வந்தும் ஏதோ ஒன்று குறைந்திருக்கிறது போல இருக்குதுன்னா அது கர்த்தருடைய நேரம் வராதது தான் காரணம். தேவச்சனமே, சகையுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவியான மனுஷனுக்கு கர்த்தருடைய நேரம் வந்தது. அவன் காட்டாத்தி மரத்தின் மேலே உட்கார்ந்திருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு கர்த்தருடைய நேரம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொன்னார், சகைவே, இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க விரும்புகிறேன். உன்னதமான ஆண்டவர் சகையினுடைய வீட்டில் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துருக்கிறார்னா, எல்லா நாளும் அவருடைய வீட்டில் அவர் உட்காரல, ஒரு குறிப்பிட்ட நேரம். சகைன்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நேரம் வந்தது. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில் இயேசு சென்றார். அன்னைக்கு மரியாளுடைய நேரம், மரியாளுடைய வாழ்க்கை மாற வேண்டிய நேரம் அது.
சமரியா ஸ்திரீ எதிர்பட்டு நின்னால் ஆண்டவருக்கு முன்னாடி. அது சமரியா ஸ்திரீயினுடைய நேரம். பார்வை இல்லாத ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு முன்னாடி வந்து நின்னான். அது அந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நேரம். வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். அது அந்த வியாதியஸ்தர்களின் நேரம். ஒவ்வொரு போராட்டத்தில் உள்ளவர்களை கொண்டு வந்தார்கள். அதில் அவர்களுடைய நேரம். ஒவ்வொரு நேரமும் இன்பமாக மாறினது. ஆம் பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இது உங்களுடைய நேரம். ஒவ்வொருத்தவங்களுடைய நேரம் வந்தது போனது. அவர்கள் வாழ்க்கை மாறினது. அவர்களும் இந்த உலகத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார்கள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இது உங்களுடைய நேரம். இது எஸ்தருடைய நேரம் அல்ல. இது யோசுவாவுடைய நேரம் அல்ல. இது உங்களுடைய நேரம். எஸ்தரை போல நீங்க பயன்படுகிற நேரம். யோசுவா போல நீங்க பயன்படுகிற நேரம். தாவீதை போல நீங்க பயன்படுகிற நேரம். இது அப்பா உங்களுக்காக வச்ச நேரம். இந்த காலத்தில் நீங்க தான் ஆண்டவருக்காக செயல்பட முடியும் தேவ ஜனமே. அதனால தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான ஆரம்ப நேரத்தில் தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இது உன்னுடைய காலம், இது உன்னுடைய நேரம். நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? கிதியோனே ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? தெபோராலே ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? கர்த்தருடைய நாமத்திற்காக செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லவில்லையா? நீ பலன் கொண்டு திடமானதா இரு என்று ஆவியானவர் சொல்லவில்லையா? தேவ ஜனமே, ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ஏன் தளர்ந்து போகிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவரை உங்களால் அறிய முடியவில்லையா? பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்க முடியவில்லையா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். இது உங்களுடைய நேரம். ஆபிரகாமுக்கு நேரம் வந்தது, கர்த்தர் அவனோடு பேசினார். யாக்கோபுக்கு ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் அவனோடு போராடினார். மோசேக்கு ஒரு நேரம் வந்தது, முச்செடியில் தேவனை தரிசித்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களுக்கெல்லாம் நேரம் வந்தது, அவர்கள் வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு உன்னுடைய காலம் வந்திருக்கிறது, உன்னுடைய நேரம் வந்திருக்கிறது. ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஏன் தளர்ந்து போயிருக்கிறீர்கள்? உங்களில் குறைவானது என்ன? எல்லாம் இருந்தும் குறைவோடு இருக்கிறீர்கள்னா அது தேவனுடைய நேரம் வரவில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த நேரம் வந்திருக்கிறது. நேரம் வராததுனால தான் நீங்க படித்தும் வேலை கிடைக்காமல் இருக்கும். தேவனுடைய நேரம் வராததுனால தான் உங்க வாழ்க்கையில திருமண தடைகள் போல இருக்கும். தேவனுடைய நேரம் விரைவாக உங்க வாழ்க்கையில வரணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தமாகணும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தமாகும் பொழுது தேவனுடைய நேரம் அக்குரேட்டா வரும். ஏனென்றால் தேவனுடைய நேரம் ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குது. தாமதிக்கிறது யாரு? நம்ம தான். தேவ ஜனமே, அந்த நாட்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க 3 சாஸ்திரிகள் வந்தார்கள். வரும்பொழுது ஒரு நட்சத்திரம் அவர்களை அழகாக வழிநடத்தி வந்தது. திடீர்னு ஒரு மாம்ச எண்ணம் வந்தது, இந்த நட்சத்திரம் காட்டுகிற பாதையில போனா ஒரு காட்டு பாதைக்கு போதே. ஏனால் மாடு தங்கக்கூடிய இடம் ராஜா அரண்மனை இருக்கிற இடத்துல இருக்காது. அப்ப அவர்கள் யோசித்தார்கள், என்னடா இது ஒரு வயல் பாதையில போது, ஒரு காட்டு பாதைக்கு போதுன்னு யோசித்திருக்கலாம். அதனால் அவர்கள் டைரக்ஷன் மாதிரி போய்கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் அழகா போட்டிருக்குது, அந்த நட்சத்திரம் அங்கே நின்னது. அவங்க வருகிற வரைக்கும் அந்த நட்சத்திரம் அங்க நின்னது. அப்படி என்றால் என்ன? ஒருவேளை நம்ம திசை மாறி இந்த உலகம் சொல்லுகிறது போல நம்ம யோசித்து நம்ம சில நேரம் ஆண்டவருடைய பாதை விட்டு நம்ம தூரமா போயிருக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். That means God is waiting for us. கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்பா காத்து கொண்டிருந்தார். அப்பா அந்த கெட்ட மகன் வர்றதுக்காக காத்து கொண்டிருந்தார், ஏங்கி கொண்டிருந்தார். That means the time of God is waiting for us. God is waiting for us. நம்ம நினைப்போம் தேவனுடைய டைம் வரலன்னு. ஏதோ விதத்துல கெட்ட குமாரனை போல பின்வாங்கி இருக்கலாம். ஏதோ விதத்துல கல்லர்கள் கையில் அகப்பட்டு நம்ம கோபத்தின் ஆவிக்கும் எரிச்சலின் ஆவிக்கும் உலக ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நம்ம பின்வாங்கி இருந்திருக்கலாம். அனுதின ஜபத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். தேவனோடு உறவாடுகிறதுல குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். தேவ சத்தத்தை கேட்கறதுல குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், விரைவாக ஓடி வா. எப்படி சாஸ்திரிகள் திரும்பி ஓடி வந்த அந்த நட்சத்திரத்தோடு இணைந்து இயேசு பிறந்த இடத்தை கண்டுபிடித்தார்களோ, உனக்காக காத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் ஓடி வா. அவர் உன்னுடைய அழகான எதிர்காலத்திற்கு உன்னை கொண்டு போய் விட்டு உன்னை அலங்கரித்து உன்னை உயர்த்தி தேவனுடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில நடத்தி நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதற்காக நீ செயல்பட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவச்சனமே,
ஜனமே, கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை செயல்படுத்துவாராக. எல்லாரும் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது இந்த அருமையான நேரத்தில், இந்த அருமையான புதிய நாட்கள், புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வேரையும் பலப்படுத்தி, ஒவ்வொரு வேரையும் தம்முடைய சித்தத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்தி, அவருடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றி, உங்களை எதற்காக அழைத்தாரோ அதற்காகவே அவர் முன்குறித்திருக்கிறார். அதற்காகவே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு அதை சாதிப்பார் என்ற நம்பிக்கையோடு எல்லா தேவ ஜனமும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை நோக்கி பாருங்க, துதிக்க ஆரம்பிங்க, தேவனை உயர்த்த ஆரம்பிங்க. தேவ ஜனமே, அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. நம்ம கூக்குரலை கேட்கிறாரு. ஏதோ ஒரு வேதனையில கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கலங்கி போயிருக்கிறீர்களா? உங்க நினைவெல்லாம் அறிந்தவர், அருமையான ஆண்டவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பலனாகிய கண்மலை நம்ம கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அப்பா உயர்த்த போகிறோம். கூக்குரலை கேட்பவரே, எங்கள் அரசாலும் தெய்வமே, அப்படி என்று நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். தெய்வ ஜனமே, இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிங்க. அநேகர் இந்த துதி வரும்பொழுது மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, துதிக்கவும் ஜெபிக்கவும் செய்யணும். துதி நம்ம உள்ளத்தில் பெரிய பூஸ்ட் கொடுக்கும். தெய்வ ஜனமே, துதி நல்லா தேவ பிரசன்னத்தை நம்ம இருதயத்தில் கொண்டு வரும். இந்த துதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருப்பாரு. தேவ ஜனமே, இந்த வீடியோவை பார்க்க வந்த தேவ ஜனம் அப்படியே ஜெபத்தில் இருக்கணும். இடையில யாராவது கூப்பிட்டாங்கன்னு ஓடி ஓடி போனீங்கன்னா கண்டிப்பாக தேவ பிரசன்னம் மிஸ் ஆகும். நான் நிறைய நேரம் பார்க்குறது என்ன தெரியுமா, நிறைய பேருடைய பேரை ஆண்டு கூப்பிடுவார். கூப்பிடும்போது இவங்க என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அறியாத அநேக பிள்ளைகளுடைய பேரெல்லாம் கூப்பிட்ட போது நான் யோசித்தேன், இந்த பிள்ளைகள்லாம் இங்கே இருக்காங்களான்னு யோசித்தா அந்த நாட்கள் அவர்கள் இல்லை. அதுக்கு அடுத்த நாட்களில் நான் பார்க்கும் பொழுது அவர்கள் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க, எந்த பேர் ரேரான பேர், எனக்கு தெரியாத பேரெல்லாம் கர்த்தர் என் உள்ளத்தில் போடும் பொழுது நான் கூப்பிடுகிறேன். கர்த்தர் அவங்களை அழைக்கிறார். அந்த நேரம் அவர்கள் மிஸ் ஆகிற நேரமாக இருக்குது. சத்துரு என்ன செய்கிறான் பாருங்களேன், அதுக்கு அடுத்த நாள் அவங்கள பார்க்க வைப்பான். அந்த ஒரு நாள் கேப்பாக்க வச்சிருவான். ஆண்டு சொல்லுகிறார், ஒரு நாளும் மிஸ் பண்ணாதே. கர்த்தருடைய கிருபையினால விலப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்ன பேசுகிறார்னு நல்ல ஆகாரத்தை போல உங்க இருதயத்தில் இந்த வார்த்தைகளை வாங்கி வைங்க. ஏதோ ஒரு நாளில் உங்க உபத்திரத்தின் மத்தியில் இந்த அபிஷேக வார்த்தை உங்களை காப்பாற்றும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எல்லாரும் சேர்ந்து அப்பா உயர்த்துவோம். அதை வச்சனவே, கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நம்ம குறைகளை எல்லாம் தீர்ப்பவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிறார். நீங்க துதிக்க உங்க வீட்டில் உள்ள காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னென்ன குறைவு என் பிள்ளைக்கு இருக்குதுன்னு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ ஜனமே, அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பலனே கண்மலையே, கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே பெரியவரே உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அரசாலும் தெய்வம்
அவர் அரசாளுகிற தெய்வம். அப்பாவுடைய பாதத்தில் வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு மனுஷனுடைய பாதத்தில் அல்ல, கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய நாட்கள் வீணாகாது, உங்களுடைய நிமிடங்கள் வீணாகாது. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவச்சனமே, அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, அவரோடு நீங்க இருக்கிறீங்க. ஹalleluya ராபா ஷதலா ராபா. Thank you Holy Spirit. ஆமென். நினைவெல்லாம் அறிந்திருக்கிறார். Oh Jesus, thank you Holy Spirit. Oh நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே. நன்றி நன்றி ஐயா, எனக்கு நிம்மதி தருபவரே. நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம், அரசாளும் தெய்வம், அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கேன். நாமம் சொல்லி, நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளோம் மகிழ்ந்திருப்பே. எங்கள் அரசாளும் தெய்வம், அப்பாவும் பாதம். நல்ல ஒரு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க, நல்ல தேவன்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் குறைவுகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து நிறைவாக்குற ஆண்டவரை நீங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. நலம் தரும் நல் மருந்தே, நலம் தரும் நல் மருந்தே, நல் மருந்தே. நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே. நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே சொல்லுவோமா? நன்மைகளின் ஊற்று அப்பா நீங்க. எத்தனை பேர் எனக்கு நன்மைகளை மறைத்தாலும் நீர் ஊற்றாக வருகிறீர். ஆம் பிரியமான தேவச்சனமே, அவர் நன்மையின் ஊற்று. அவர் திரும்பியும் திரும்பி நன்மையின் ஊற்றாக உங்க வாழ்க்கையில வருவாரு. எத்தனை பேர் உங்க கதவு அடைச்சாலும், எத்தனை பேர் உங்க வர வேண்டிய நன்மைகளை அடைத்து போட்டாலும், உங்க வாசல்களை மூடி போட்டாலும், நீங்க விசுவாசத்துல மட்டும் சொந்து போகாதீங்க. உங்க நன்மைகளின் ஊற்று உண்டு. ஒரு மனுஷன் ஒரு நன்மை ரெண்டு நன்மை வேணா தரலாம். உங்களை ஆயுசு காலத்துக்கு நடத்துகிறது இந்த நன்மைகளின் ஊற்றான தெய்வம். நீங்க வந்திருக்கிற இடம் நீர் ஊற்று, நீர் ஊற்று, நன்மைகளின் ஊற்று. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த நீர் ஊற்றண்டை வந்திருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? குறைவில்லாத ஊற்றண்டை வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நிறைய குறைவு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தேவச்சனமே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உயர்த்துங்க தேவச்சனமே. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அன்னைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ஒரு விதவையினுடைய வீட்டுக்கு போனாரு. அவன் ஆண்டவர் அந்த விதவையினுடைய ஏழ்மையை பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனாலும் அந்த வீட்டில் மாற்றங்கள் வரவில்லை. எண்ணெய் மாவு ஓடவில்லை, கடன் மாறவில்லை, போராட்டம் இருக்க தான் செய்து. ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர் அந்த வீட்டில் வந்த பிறகு, கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்ததுனால மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரரோடு சேர்ந்து தெய்வ வார்த்தை வந்தது. ஆண்டோடைய வார்த்தை உண்டானது. தேவ ஜனமே, இந்த உலகத்தில் கர்த்தர் என்ன பார்க்கலையா, என் பாட பார்க்கலையா நீ நினைத்து கொண்டு இருப்ப. கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. தானா அற்புதம் நடக்காது, தானா நடக்காது. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகணும். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து பேசும் பொழுது உலர்ந்தது மாறும். ஏன் ஆராதனையில் பங்கு பெறணும், ஏன் ஜபத்தில் பங்கு பெறணும்? போக போக உங்களுக்கு ஆராதனையை தவிர, ஜபத்தை தவிர பிடிக்கிறது ஒன்றுமே இருக்காது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாயை என்று கண்டு கொள்ளுவீங்க. ஆரம்பத்தில் ஜபம் பிடிக்காது, ஆராதனை பிடிக்காம இருக்கலாம். போக போக உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற இந்த ஆராதனை, இந்த ஜபம், இந்த துதி, இந்த வேத தியானம், இதெல்லாம் விட்டு உங்களுக்கு போக மனசே இருக்காது. தேவ ஜனமே, ஒரு அருமையான தேவ ஊழியர், வல்லமையான ஒரு தேவ ஊழியர் எப்பொழுதுமே வேதத்தை தியானித்து கொண்டே இருப்பார். மத்தியால உணவு நேரம் ஆகும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தார் கூப்பிடுவாங்க. அவர் முட்டங்கால் போட்டு நின்று வாசித்து கொண்டே இருப்பார்.
இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லுவார். அதுக்குள்ளே அரை மணிக்கு ஒரு பேரும். திரும்பி வந்து கூப்பிடும் பொழுது இன்னும் ஒரு 5 நிமிஷம்னு சொல்லுவார். அதுக்குள்ளே ஒரு அரை மணிக்கு ஒரு பேரும். ஆம் தேவஜனமே, வசனத்தின் மேல் அவ்வளோ பிரியமாக இருந்ததுனால தான் அவர்களால் தேசத்தை கலக்க முடிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் வசனம் பிடிக்காதது போல தான் இருக்கும். உங்கள் மாம்சத்துக்கு அது பிடிக்காது தான். என்னப்பா எப்பொழுதும் ஆராதனையில் பங்கு பெறணுமான்னு யோசித்து கொண்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனை உங்களை தொட ஆரம்பிக்கும். தொட்ட பிறகுதான் ஆராதனை பிரியனாக மாறுவீங்க. இன்னைக்கு ஆராதனை பிரியர்களாக இருக்கிறவர்கள், ஜெப பிரியர்களாக இருக்கிறவர்கள் யாரும் ஆரம்பத்திலே ஆராதனையை பிடிக்கும், ஜெபம் பிடிக்கும், வேத வசனம் பிடிக்கும் சொன்னவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஒரு பழைய காலம் இருக்குது. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை நீ கேட்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கும் பொழுது, அது உன்னை அறியாமலேயே உன் பஞ்சத்தை மாற்றுகிற தேவ வார்த்தையா இருக்குது. அந்த விதவினுடைய வீட்டில் விதவன் ஆண்டவருக்கு தெரியும், ஆகாரம் இல்லைன்னு தெரியும், மறிக்க போறாங்கன்னு தெரியும். ஆனால் கர்த்தரால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா God has no physical form. ஆண்டவருக்கு ஒரு மாம்ச ரீதியான சரீரம் இல்லாததுனால மனிதர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக நம்ம வீட்டில் வராரு. இன்னைக்கு இந்த யூடியூப் 100 நாள் ஜெபம் மூலமாக உங்கள் வீட்டில் வந்திருக்கிறாரு. உங்களை பார்த்து ஒரு ஆள் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஒரு ஆள் பேசும் பொழுது தான் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரம் மாறும். கர்த்தர் இருக்கிறார் தானா மாறும் நினைச்சா நடக்காது. ஒரு ஆள் பேசும்போது என்ன நடக்குது? அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மாற்றத்தை கொண்டு வரும். தேவஜனமே, ஒரு வல்லமையான ஊழியர் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க நிறைய ஊழியர்கள்ட்ட போய் ஜெபிக்க போறீங்க. சில ஊழியர்கள்ட்ட போனால் உங்களுக்கு விடுதலை வருது. அந்த ஊழியர்கள் ஏன் தெரியுமா சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க? சில ஊழியர்களால் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப முடியும். அநேக இடத்துல போகிறீங்க, உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப அவங்களால முடியாததுனால தான் அங்கே விடுதலை இல்லாமல் வாரீங்க. விடுதலை கண்டிப்பாக ஒன் மேன் ஷோவே கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உங்களை விசுவாசத்துக்கு நேராக நடத்துகிற சில ஊழியர்கள் உண்டு. சொல்லப்போனால் உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு விடுதலையை கொடுத்துச்சு. அந்த ஊழியர் ஆண்டவர் சும்மா தான் தொட வச்சிருப்பாரு. அதற்கு தகுதி அவர் இருந்திருப்பாரு. உங்கள் சைடில் நீங்கள் விசுவாசத்தில் இருந்திருப்பீங்க. எந்த ஊழியக்காரனும் அற்புதம் செய்ய முடியாது. ஊழியர்கள் மூலமாக ஆண்டர் தான் செய்கிறாரு. அப்போ ஆண்டர் செய்கிறாருன்னா உங்கள் சபை பாஸ்டர்கிட்ட ஏன் விடுதலை கிடைக்கலன்னா, அவர் அனுதினமும் பார்த்து பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ஒருவேளை அவர் மேலே உங்களுக்கு ஒரு சோர்வு வந்திருக்கலாம், ஒரு பயம் வந்திருக்கலாம். இவர் எப்போ பார்த்தாலும் கடிந்து கொள்றாருன்னு நினச்சிருக்கலாம். அதனால உங்களுக்குள்ள பயம் இருக்குமே தவிர விசுவாசம் இருக்காது. சிலப்போ பாஸ்டர் மேலே கோபம் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போகாது. வார்த்தை இருதயத்துக்கு போகாததுனால விசுவாசம் வரலை. அதனால தான் ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறாரு. எலியாவை அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தையும் வருது. அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நல் மருந்து, நல்ல ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவச்சனமே, உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறாரு. வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறும், பஞ்சங்கள் மாறும், குறைவுகள் மாறும். கடந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட சகோதரர் கடன் மேலே கடன், வியாதி மேலே வியாதி, போராட்டம், லாஸ், எல்லாமே பிரச்சனையில் இருக்கும் பொழுது, அவரால் அதிலிருந்து வெளியே வர முடியாது நிற்கும் பொழுது ஆவியான ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. உங்கள் நிலைமையை மாற்றுகிறாரு சொன்னாரு. ஆமீன். அந்த மனிதனுக்கு எங்க இருந்து ஆசீர்வாதம் வருதுன்னே தெரியல, எப்படி வரணும் கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. வருமானம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தது. இப்பொழுது சந்தோஷமாக சமாதானமாக ஆண்டருக்காக நிற்கிறாங்க. கடந்த நாட்கள் ஒரு அருமையான சாட்சியை கேட்டேன். பல ஆண்டுகளாக இருந்த ஒரு கட்டி, ஒரு வியாதி நம்ம ஜெபத்தினால மாறி இருக்குது. அநேக சாட்சிகளை கேட்க முடியுது தேவஜனமே. அநேகரை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாம் ஜெப குறிப்புகளை போடுகிறீர்களே, இதெல்லாம் கர்த்தர் வீணாக விடுவார்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஜெப குறிப்பு கூட தரையில விழாத தேவஜனமே. அதுக்கு பின்னாடி உள்ள மகிமை உங்களுக்கு வெளிப்பட போது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்ய போறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி பாடுவோமா? நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் நன்றி நன்றி ஐயா.
நன்மைகளின் ஊற்றே நன்றி. அரசாளும் தெய்வம், அரசாளும் தெய்வம், என் அப்பாவும் பாதம் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. எங்கள் அரசாளும் தெய்வம். எல்லாரும் அப்படி கூட சேர்ந்து பாடுங்க தேவஜனமே. உள்ளத்திலேயாவது அப்படி பாடிக்கொண்டே இருங்க. நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, படுத்து இருக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, வியாதியில இருக்கிறீங்களா, இந்த வரிகள் அப்படி சொல்ல சொல்ல எழும்பி உட்காரக்கூடிய பலன் வரும். எல்லா சோர்வும் இப்ப மாறும். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி. எந்த வியாதியில போராடுகிறீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது உங்க வியாதி மாறாத தேவஜனமே. அந்த வியாதி உள்ள பகுதியில கை வைத்து செபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யட்டும். எல்லா வியாதியின் கட்டுகள் அருந்து நீங்க எழும்பி அமரணும். பொழிபவரே அரசாளும் தெய்வம், அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். ஆர்வமா வந்திருக்கிறப்பா. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளோம் மகிழ்ந்திருப்பே. எங்கள் அரசாளும் தெய்வம், அரசாளும் தெய்வம், அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளோம் மகிழ்ந்திருப்பேன். விண்ணப்பம் கேட்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, ஆமென். நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. ஓ கண்ணீர் துடைப்பவரே. கண்ணீரை துடைக்கிறார். அநேகருடைய மனக்கவலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறார் தேவஜனமே. இந்த நாட்களில் நெடுநாளாய் கவலைப்பட்ட பாரங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து பேசும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை மாற்றுகிறார். எல்லா போராட்டங்களையும் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து ஒரு நபர் பேசினால் நான் விடுதலை வரும். தீர்க்க தரிசன ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச பேச விடுதலை வரும். இந்த 100 நாள் அளவும் கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசின ஒரு வார்த்தை கூட தரையில விழாம அது எல்லாமே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே நன்றி. அநேகருடைய கண்ணீரை அவர் துடைத்து கொண்டிருக்கிறார். காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறார். மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவஜனமே, எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்வார். மாற்றங்களை தரப்போகிறாரு. குடும்பத்தில் அநேக மாற்றங்களை தரப்போகிறாரு. இது உங்களுடைய காலம். ஒருபொழுதும் மறந்து போகாதீங்க. இது உங்களுடைய நேரம். ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறாரு.
ஆம் பிரியமான தேவச்சனமே, ஒரு ஆசீர்வாதமானாலும் சரி, ஒரு சாபமானாலும் சரி, ஒரு ஆபத்தானாலும் சரி, ஒரு ஆசீர்வாதமானாலும் சரி, ஆண்டவர் முன்பதாகவே அவர் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்பதாக ஆண்டவர் தேவ தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார், அவர்களை கொண்டு உணர்வடைய செய்கிறார். ஆனால் ஜனங்கள் அதை கேட்காமல் மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதே போல ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்புகிறார் என்றால் ஏதோ விதத்தில் அவனோடு ஆண்டு பேச ஆரம்பிப்பார். அவனோடு தேவன் இருக்கிறார் என்பதை காண வைப்பார். அதை அவன் உணர ஆரம்பித்து தேவ பாதையில் நடந்த தேவ சத்தத்தை கேட்டு முன்னேறும் பொழுது தானாகவே ஊற்றுகள் திறக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், அவனை உயர்த்தினார். அவன் மூலமாக தேவ திட்டம் வெளிவந்தது. ஒவ்வொரு தேவ ஜனங்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஆண்டவர் இவ்வாறாக தான் அழைத்து அவர்களோடு பேசி அநேக ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறந்தார். அது உலக ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது பரலோக ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஏன்னா பரலோக விஷயங்களை செய்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு உலக தேவை இருக்கிறது. தேவஜனமே, இன்னைக்கு உலக ஆசீர்வாதம் தேவைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு உணவு சாப்பிட்டா தான் உங்களால் எழும்பி நடக்க முடிகிறது. ஸோ உலகத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட இன்னைக்கு பணம் தேவை, விளைச்சல் தேவை, ஒரு கடையில் போய் வாங்குறதுக்கு பணம் தேவை. ஸோ அநேகர் நினைக்கிறாங்க இன்னைக்கு பணம் வேண்டான்னு. ஆனால் அநேக தேவச்சனங்கள் புரியணும், பணம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கிறதோ அந்த லெவலில் தேவன் நிரப்புவார். ஆமென். அந்த நாட்களில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது எண்ணெய் ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது. எப்போ அங்கே பாத்திரம் இல்லைன்னு அறிவிக்கப்பட்டதோ அந்த எண்ணெய் வருகிறது நின்று போனது. இதே போல தேவச்சனமே, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை சந்தித்து ஆண்டவர் தீருகிற வரைக்கும் உங்களை நிரப்பாம விட மாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு யோசித்து பாருங்க, உலக தேவைகள் ரொம்ப தேவையா இருக்குது. நீங்க ஆண்டவருக்காக ஒரு பெரிய பதவியில் இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா படித்தாக வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் உங்களை டாக்டராக அழைத்திருக்கிறார்னா அதன் மூலமா அநேகருக்கு உதவி செய்வார். அநேக கிராமங்களில் நீங்க இலவச டாக்டர் முகாம் போட்டு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட உங்களால முடியும். ஒருவேளை நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறீங்களா, ஒரு அட்வொகேட்டா இருக்கிறீங்களா, உங்களுக்காக நீங்க இருக்கிற ஸ்தலத்தில் தேவனுக்காக செயல்பட முடியும். ஏன்னா உங்க பதவியை வைத்து நீங்க ஆண்டருக்காக இப்போ செயல்படுகிறீங்க. இதே நீங்க காசு இல்லாம படித்து வந்திருக்க முடியுமா? இன்னைக்கு அநேக தேவஜனங்களுக்கு காசு என்றாலே அது பாவம் நினைக்கிறாங்க. தேவஜனமே, காசுல பாவம் இல்லை, அந்த காசை தவறா பயன்படுத்துகிற மனநிலை தான் பாவம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்க தேவை ஏதோ அதை ஆண்டு சந்திக்க போறாரு. உங்களுக்கு பாத்திரம் எங்க திறந்து இருக்குதோ, எங்க குறைவா இருக்குதோ அதை நிரப்ப போறாரு. உங்க பிள்ளைகள் ஆண்டு என்ன படிக்கணும்னு சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்குள்ள தேவைகளை சந்திப்பாரு. கூரைகளை திறந்து உங்களுக்காக தருவாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை நிரப்புவாரு. ஏன்னா தேவன் உன்னை செய்யணும்னு நினைத்துட்டார்னா அதுக்குள்ள எல்லா ப்ரொவிடன்ஸையும் அவரே தருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நோவா பார்த்து சொன்னார், ஒரு பேழையை கட்டுன்னு. எத்தனை மரங்கள் தேவைப்பட்டிருக்கும், அதுக்குள்ள கூலி ஆட்களை வைத்து செய்யறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டிருக்கும், எல்லாம் தேவன் சந்தித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எல்லாவற்றையும் சந்திப்பார். இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. உங்கள் தேவைகளை சந்திப்பார். அது பரலோக தேவையா இருக்கலாம், அது பூலோக தேவையா இருக்கலாம், கண்டிப்பாக அது சந்திக்கப்படும். தேவஜனமே, நீ ரொம்ப பாடுல இருந்தா கூட உனக்கு பணம் தேவையா தான் இருக்கும். ஏசப்பாவுடைய வாழ்க்கையை பாருங்க. தாய் மரியாளுடைய வயிற்றில் இயேசுநாதர் இருக்கும் பொழுது ஒரு கழுதையில தான் போறாங்க. ஒருவேளை அந்த கழுதை இல்லைன்னா அந்த தாயார் நடந்து நடந்து போயிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கழுதையை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆண்டவர் உங்களை கைவிட போறதே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க புரியணும், பணம் பாவம் கிடையாது, பண ஆசை தான் பாவம். பொருள் பாவம் கிடையாது, பொருள் ஆசை தான் பாவம். இந்த உலகத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு பொருளும் பாவமாக முடியாது. அவர்கள் மேல உள்ள ஆசை தான் நம்மளை பாவமா மாற்ற வைக்கிறதே தவிர, நம்மளை பாவியாக மாற்றுகிறதே தவிர, பொருளாசை, பெண்ணாசை, உலக ஆசை, சிற்றின்பங்கள் தான் நம்மளை பாவியாக மாற்றுகிறதே தவிர அந்த பொருட்கள் தவறு கிடையாது. அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவை என்றால் தேவன் தருவாரு, தேவை இல்லை என்றால் தரமாட்டாரு. ஒரு சபையை கட்டுகிறதற்கு ஒரு 50 லட்சம் ரூபா ஆகுதுன்னா அந்த 50 லட்சம் ரூபா தருவாரு. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் உட்கார போறாங்க. உட்கார்ற இடத்துல மழை ஒழுகிட்டு இருந்தா என்ன ஆகும்? அவன் அடிக்கடி ஷீட்டை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருந்து நல்ல ஒரு காங்கிரீட் பில்டிங்கை தர ஆண்டவருக்கு ஏமாத்திரம். அவன் நீங்க யோசித்து பாருங்க தேவச்சனமே, உங்க பண தேவையை சந்திக்க ஆண்டவருக்கு ஏமாத்திரம். உங்க பண தேவை ஒருவேளை 50
ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 50 லட்சமா இருக்கலாம், 5 கோடியா இருக்கலாம். ஆண்டவருக்கு அதை சந்திக்க லேசான காரியம். நீங்க ஆண்டவரை விசுவாசித்தால் போதும். அருமையான தேவஜனமே, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் மாஸ்டர் டிகிரி ஒன்று படித்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தேவஜனமே, எனக்கு ஃபினான்சியலாக அதில் மூவ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரை நான் அந்த படிப்பை விடுகிறேன். ஏன்னா என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவைக்கு ஏத்தாக்குள்ள தான் நம்ம போகணும். ஒருவேளை நான் தேவ சித்தம் இல்லாமல் நான் மாஸ்டரேட் படிக்கிறேன்னு நினச்சிட்டு அதை விட்டுடலான்னு குயிட் பண்ணலாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பிக்சர் மூலமாக என்னோடு பேசினார். நோட்டு புஸ்தகத்தினுடைய ஃப்ரண்ட் பேஜில் நம்ம ப்ரௌன் ஷீட் போட்டு ஒரு லேபிள் விட்டோம். அந்த லேபிளில் ஒரு பிக்சர் இருக்குது. அந்த லேபிளில் பார்த்தா ஒரு லக்ஸரியஸான ஒரு பயங்கரமான 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் உள்ள ஒரு படத்தை பார்த்தேன். பார்க்கும் பொழுது எனக்கு ஃபீல் ஆனது, இது ஹோட்டல் கிடையாது, இது படகுல உள்ள ஹோட்டல். அவ்வளோ பெரிய படகுல எத்தனையோ அடுக்கு மாடிகளாக வைத்து அதில் பெரிய ஹோட்டல், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. ஒரு நைட்டு கிளைமேட்டில் லைட்டிங்ஸ்னால நிரப்பப்பட்ட ஒரு படகு அந்த லேபிள் இருந்துச்சு. அந்த லேபிளில் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பார்த்து பேசினாரு, எத்தனையோ படகுகள் உடைந்து மூழ்குகிறது, எத்தனையோ விமானங்கள் உடைந்து நொறுங்குகிறது. இந்த பணம் எல்லாம் வீணாதான போது மகனே, உனக்கு நான் உன் தேவையை சந்திக்க மாட்டேனா? இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ கோடிக்கணக்காக வீணாகி கொண்டிருக்கிறது. அந்த படகுல ஒரு சின்ன பாகம் உன்கிட்ட வந்தாலும் நீ அதை ஆக்கர் கடையில் வித்தா கூட உன் படிப்பை நீ படித்து முடித்திடலாம். ஆனா உன் தேவனாகியனா அந்த பிஞ்சு போனதையா நான் தருவேன். உன்னை ராஜாவின் மகனை போல, ராணியின் மகளை போல உன்னை நான் ஆசீர்வதிக்காம இருப்பேனா மகனே? அதனால நான் கொண்டு வந்த இடத்துல மைனஸ் பார்க்காத, பிளஸ் பார்க்காத. மைனஸ் பிளஸ்னா என்ன? சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, காரியம் தனக்கு சாதகமா இருந்தா அது தெய்வ சித்தம்னு சொல்லுவாங்க. ஆனா காரியம் பாதகமா இருந்துச்சுன்னா, மைனஸா இருந்துச்சுன்னா அது தெய்வ சித்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதே போலதான் நான் மேற்படி படிக்கும் பொழுது காசு இல்லாத நேரத்தில், ஊழியங்களில் பலவீனமான காலத்தில், பினான்சியலாக அடிபட்ட நாட்களில் நான் நினைச்ச இந்த மேற்படிப்பு தவறான விஷயம், நமக்கு மிஞ்சி திராணி இல்லாத விஷயங்களை சேரும், அதனால இதை நிறுத்திடுவோம் நினைக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, அந்த லேபிளை பாரு, ஆயிரக்கணக்கான கப்பல்கள், விலையேறப்பட்ட கப்பல்கள் உடைஞ்சி தண்ணிக்குள்ள முங்கி நாசாகுது. எவ்வளோ பணம் நாசாகி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் உன் தேவையை நான் சந்திக்க மாட்டேனா? ஒரு உடைஞ்ச கப்பலினுடைய ஒரு பாகமே உன் தேவையை சந்தித்துருனா? உன் அப்பாவாகியனா காஞ்சி போனதும் வேதனையானதையும் உனக்கு தருவேனா? நல்லதை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு அந்த வேதனையின் மத்தியில் என்னை பலப்படுத்தினாரு. அந்த நாட்களில் என்னுடைய சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஒரு ஃபீஸ் இல்லாமல் உன்னால் முடிஞ்சதை கொடுத்து படித்துக்கன்னு சொன்னாரு. அருமையான தெய்வஜனமே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினார்னா மைனஸ் பார்க்காதீங்க, பிளஸ் பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் வரும், வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். தேவஜனம் மைனஸையும் பிளஸையும் பார்க்காதீங்க. மைனஸ்னா என்ன? சூழ்நிலைகள் எல்லாம் வேதனையா இருக்குது. ஒரு அலைன்ஸ் வருது, அந்த அலைன்ஸ்ல ஒரு மணமகனையும் ஒரு மணமகளுடைய போட்டோவை பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதது மாதிரி இருக்கும். போட்டோலே நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்க. ஒருவேளை நேராக போய் பார்க்கும்போது தான் தெரியும், நீங்க நினைச்சதை காட்டிலும் அங்கே வேற லெவல்ல இருக்கும். எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பாரு. நீங்க ஒரு போட்டோவை பார்த்துட்டு என்ன செய்வீங்க? இதை வேண்டான்னு சொல்லுவீங்க. ஒருவேளை நீங்க கொஞ்சம் போய் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள அன்பு, தேவ சமாதானம், இதை தானப்பா நம்ம எதிர்பார்த்தோம், அதெல்லாம் தேவன் உங்க கண்களை திறந்து காண்பிச்சிருப்பாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஒரு போட்டோவை பார்த்துட்டே விட்டுருவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மைனஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. தேவ சித்தத்தை மைனஸ் பிளஸ் பார்த்து செய்ய முடியாது. இதுதான் நான் கற்றுக்கொண்ட சத்தியம் தேவச்சனமே. ஒருவேளை ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா, அது பாதகமா இருந்தாலும் செய்யணும், அது சாதகமா இருந்தாலும் செய்யணும். அநேகருடைய தவறே அது சாதகமா வருகிற வரைக்கும் செய்ய மாட்டாங்க. அதுதாங்க தேவ பிள்ளைகள் செய்கிற தவறு. தேவன் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை அது பாதகமா இருந்தாலும், அது மழை அடித்து கொண்டிருந்தாலும், அது இடி வெட்டி கொண்டிருந்தாலும் தேவ ஜனங்கள் புறப்படணும். ஏன் தெரியுமா? இடியை தடுக்கிறவர், மின்னலை தடுக்கிறவர் உங்க கூட இருக்கிறார்னு மறந்து போகாதீங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மாறாவை மாற்றுகிறவர், திறந்த வாசலை தருகிறவர் உங்க கூட இருக்கிறார் என்பதை ஒருபொழுதும் மறந்து போகாதீங்க தேவச்சனமே. அதனால தான் தேவன் என்று சொன்னது, மைனஸ் பார்க்காத, பிளஸ் பார்க்காத, நான் சொன்னேன்னா அதை உடனடியாக செய்யணும் என்று இடைப்பட்டார் தேவச்சனமே. அதனால பொருளாதார ஆசீர்வாதம் தேவ ஜனங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. அதனால இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பணம் பாவம் நினைச்சீங்கன்னா, ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, பணம் பாவம் கிடையாது. உங்க தேவைக்கு ஆண்டவர் பணத்தை தருவாரு. ஏன்னா பணம் இருந்தாதான் உங்க வீட்டு வாடகை கட்ட முடியும், உங்க பிசினஸ் ரூம் வாடகை கட்ட முடியும், உங்க பிசினஸ் அடுத்த லெவல்ல கொண்டு போக
முடியும். இந்த பண தேவையை ஆண்டவர் இந்த நாட்களில் சம்பூர்ணமா நடத்த போறாரு. இன்னைக்கு ₹1 இல்லாம இருப்பீங்க. நான் அநேக ஆயிரங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிற தேவச்சனமே, கர்த்தர் இந்த கழுதையை பயன்படுத்தி இருக்கிறார். ஒருத்தர் கூட இன்னைக்கு சாதாரண நபரா இல்ல. இதெல்லாம் அனுபவித்து அநேகருடைய வாழ்க்கை மாறினதை கண்ணால கண்டு பரிசுத்தாவின் உதவியோடு உங்களை பார்த்து பேசுகிறேன். தேவச்சனமே, உங்களை பார்த்து பேச ஒரு நபர் வேண்டும். ஒருவேளை உங்க பாஸ்டர் பிஸியா இருந்திருக்கலாம், உங்களோடு பேச டைம் இல்லாம இருந்திருக்கலாம். அநேகர் இன்னைக்கு பாஸ்டர் மாறால காயப்படுறாங்க. தேவச்சனமே, ஒரு பாஸ்டர் உங்களை கவனிக்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு கழுகு பாருங்க, ஏற்ற நேரம் வரும் பொழுது தான் குஞ்சுகளை அது உயரத்திலிருந்து தள்ளி கீழே விடுகிறது. நேசித்த தாய் ஒரு நாள் கொடூர தாயா வந்து அந்த கூடை பிச்சு தள்ளுது. அந்த கூடை பிச்சு தள்ளும் பொழுது என்ன ஆகுது? அந்த பறவைகள் எல்லாம், குட்டி குஞ்சுகள் எல்லாம் கதறுகிறது. நேத்திக்கு வரைக்கும் அணைக்கும் தாயா இருந்தியம்மா, எவ்வளவு இறைகளை தந்த, இன்னைக்கு பாரு என்னை நீ பகைக்கிறியே, உன் நகங்களால வெட்டுகிறியே, என்னை கீழே பிடிச்சி தள்ளுகிறியேன்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அது உயரங்கள்ல இருந்து அந்த கழுகு குஞ்சுகளை தள்ளிவிடும். கழுகு குஞ்சுகள் கீழே வந்து கல்லுல மோதுறதுக்கு முன்னாடி கழுகு வந்து முதுகுல தூக்கி கொண்டு போகும். இப்பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த கழுகு பறக்க சொல்லி கொடுக்கிறது. பறக்க சொல்லி கொடுக்கும் பொழுது கம்ஃபர்டான அனுபவம் இருக்காது. ஆமீன். அந்த கழுகை பத்தி ஹிஸ்டரி சொல்லுது, அது வேகமாக வந்து அந்த கூடுக்குள்ளாடி ஆமீன் பஞ்சான அனுபவம் போல இருக்கிற அந்த பஞ்சுகளை எல்லாம் வெளியே கொத்தி போடும். ஸோ இந்த குட்டி குஞ்சுகளுக்கு என்ன ஆகும்? வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிற அந்த குஞ்சுகளுக்கு எல்லா முள்ளுகளும் குத்த ஆரம்பிக்கும். இப்போ இது யோசிக்குது, நேற்றுக்கு வரைக்கும் அன்பா இருந்த அம்மா இன்னைக்கு பகையாளி மாதிரி இருக்கிறாளே. அதுக்கு தெரியல, அதுக்கு காலம் வந்துட்டு, அது பறக்க வேண்டிய நாட்கள் வந்துட்டு, அனுதினமும் இப்படி தூக்கி தூக்கி போடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குஞ்சுகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறது. இப்போதான் அது உணருது, நான் கூண்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தேன்னா நான் பறந்திருக்க மாட்டேன். தெய்வ ஜனமே, சில நேரம் உங்க பாஸ்டர் மூலமா ஆண்டு உங்களை உடைப்பாரு. சோர்ந்து போவாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. ஏன்னா நீங்க பிள்ளையா இருந்துகிட்டே இருப்பீங்க. ஆண்டு உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போகணும்னு நினைப்பாரு. உங்களை தேவனுடைய ஊழியனா மாத்தணும்னு நினைப்பாரு. நீங்க ஆவியில வளர்ந்த பிள்ளையா மாத்தணும்னு நினைப்பாரு. ஆனா நீங்க சின்ன பிள்ளையா இருந்துகிட்டே இருக்கும் பொழுது பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் கர்த்தர் உங்களை ஆவியில வளர வச்சு உங்க போராட்டங்களை நீங்களே விரட்டுற லெவல்ல மாத்தணும்னு நினைப்பாரு. ஆனா 10 வருஷம் 5 வருஷம் ஆயும் பாஸ்டர்கிட்ட போய் சின்ன தலைவலிக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லெவல்ல இருக்கும் பொழுது ஆவியான ஒரு பாஸ்டர்கிட்ட நடத்துதல் கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த விசுவாசி இது வளராம இருக்குது. இது வளராம இருக்கிறது காரணம் நீ ஒவ்வொரு முறையும் ஜெபிச்சு விடுறதுனால தான். இந்த முறை ஜெபிக்காம விடுன்னு சொல்லுவாரு. ஜெபிக்காம வீட்டுக்கு வரும் பொழுதுதான் புரியும், ஆண்டவர் என்ன வளர்க்க வைக்கிறாரு, என்ன தானா பறக்க வைக்கிறாரு. எத்தனை நாள் தெய்வச்சனமே அந்த பாஸ்டரை நம்பி இருப்பீங்க. பாஸ்டர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது கர்த்தர் அனுப்புனதுனால தான். ஆனா எல்லா நாளும் அவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாருன்னு கிடையாது. நைட்டு மிட் நைட்ல ஒரு பிரச்சனை வருது. சபையில் 500 பேர் இருக்கிறீங்க, 100 பேர் இருக்கிறீங்க, 10 பேரே இருந்தாலும் சரி, பாஸ்டர் தான் குடும்பத்தையும் பார்க்கணும். உங்க 10 பேருடைய போராட்டங்களுக்காகவும் ஜெபிக்கணும். 10 பேர் இருந்தீங்கன்னா 10 ஃபோன் கால், 500 பேர் இருக்கிறீங்கன்னா 500 ஃபோன் கால். யோசித்து பாருங்க, ஒரு தனிநபரால அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பறக்க வைக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வச்சனமே, உங்க பாஸ்டரால பகைக்கப்பட்டு கூட நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறதுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறாரு. நீங்க வேதனையில இருக்கலாம். எந்த பாஸ்டரையும் நம்ம குறைச்சல, நமக்கு அதிகாரம் இல்லை தெய்வச்சனமே. அவங்க செய்த தவறுகளுக்கு அவங்களுக்கு கர்த்தர் கணக்கு கொடுப்பாரு. சில நேரம் உங்க பாஸ்டர் உங்கள்ட்ட எதிர்த்து நிற்கிறது போல உங்களுக்கு தோணும். ஆனா ஒரு நாளும் அவர்களுக்கு விரோதமா எழும்ப வேண்டாம். ஒரு காலத்துல அவங்க கையால நீங்க நன்மை பெற்றிருக்கிறீங்கன்னா ஒரு நாள் அவங்களுக்கு விரோதமா எழும்பாதீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கூட சொல்லுவாங்க, உப்பு போட்ட கையை கடைசி வரைக்கும் மறக்க கூடாதுன்னு. சாப்பாடுல உப்பு போட்டு நல்ல அருமையான சாப்பாடு செய்து தந்த தாயும் தகப்பனையும் கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாதுன்னு சொல்றது தான் அதனுடைய அர்த்தம். இதே போல ஆவிக்குரிய ஆகாரங்களை நீங்க ஒன்றும் தெரியாம இருக்கும் பொழுது, போராட்டத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்தாங்களே, அவங்கள கடைசி வரைக்கும் மறக்காதீங்க. இதை தான் ஒரு அருமையான ஊழியர் சொல்லுவாரு, ஏறி வந்த ஏணியை தயவு செய்து மறக்காதீங்க. நீங்க ஏறி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏணியினுடைய ஃபர்ஸ்ட் கட்டத்தில் ஏறும் பொழுது நீங்க எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி வந்து இப்ப அந்த ஏணியை தாண்டின பிறகு அந்த ஏணியை மறக்கக்கூடாது. அந்த ஏணியை கனம் பண்ணணும். அந்த ஏணி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்கிறீங்க. யாரோ உங்களுக்காக ஜெபித்ததுனால தான் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்கிறீங்க. தேவச்சனமே, தயவு செய்து உங்களை தாங்கினவங்களை மறக்காதீங்க. உங்களுக்கு தோள் கொடுத்தவங்களை மறக்காதீங்க. உங்களுக்காக ஜெபித்தவங்களை மறக்காதீங்க. உங்களுக்காக கண்ணீர் வடித்தவங்களை மறக்காதீங்க. விசேஷமா உங்க தாயும் தகப்பனும் உங்களுக்காக கண்ணீர் வடிப்பாங்கன்னு அவங்கள மறக்காதீங்க. உங்க ஊழியர்களை மறக்காதீங்க. ஏன்னா
அவர்கள் உங்களை பார்த்து பேசி 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 வார்த்தைகளை கொடுத்து 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 தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருப்பீங்க. ஒருவேளை ஒரு சின்ன மனக்கசப்பு, ஒரு போராட்டமாக இருக்கலாம். அதை நீங்கள் ஒரு கழுகு போல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தாய் கழுகு என்ன செய்யுது? ஒரு குட்டி கழுகு பழக்காம போயிருமோன்னு சொல்லி பயந்து தான் அது என்ன செய்யுது? கீழே தள்ளி விடுது. உங்களை தனிமையின் பாதையில் போகிறது போல இருக்குதா? கர்த்தர் உங்களை தனியாக பறக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இல்லைன்னா ஆயுசு காலத்துக்கு கூண்டில் உட்காந்து தாய் பறவை எனக்கு ஆகாரம் கொண்டு வரணும் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் சொந்தமாக பறக்க மாட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களை மேலேருந்து திரும்பி கீழே விட வைக்கிறாரு. நீங்கள் திரும்பியும் பறக்கணும். நீங்கள் கழுகு குஞ்சுகளாகவே மறிக்கக்கூடாது. நீங்களும் உங்கள் தாய் கழுகை போல, ஒரு தகப்பன் கழுகை போல உயர பறக்கணும்னா கர்த்தர் சொல்லுகிற பாதையில் நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தேவச்சனமே. ஸோ இந்த நாட்களில் ஆவியானவர் ஏன் தெரியுமா உங்களை பார்த்து பேசுகிறாரு? சில நேரம் சபையிலேருந்து உங்களுக்கு வார்த்தை கிடைக்காது. ஆனால் தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறது கிறிஸ்துவின் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கம். தேவஜனம் புரியணும், உங்கள் சபை மட்டும் கிறிஸ்துவின் சரீரம் கிடையாது. அகில தேசத்தில் யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும், அது அகில தேசத்திற்கும் கிறிஸ்துவின் சரீரம் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்களெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஒரு பாஸ்டருடைய அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஆண்டவர் அவருக்கு கொடுக்குற ஜனங்களுக்கு அவர் பயன்பட வேண்டும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அப்படி கிடையாது. ஒரு டீச்சர் அப்படி கிடையாது. ஆமென். கிறிஸ்துவின் சரீரம் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் ஒரு போதகன் போதிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதனால நீங்க சபை மாறி வந்துட்டீங்கன்னு பயப்பட வேண்டாம். உங்க காணிக்கைகளையும் அடியன் கேட்கவில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்க ஃபினான்சியல் சிச்சுவேஷன் மாறுது. எழுதி வச்சுக்கோங்க. வருகிற நாட்கள்ல அது ஒரு மாசமா இருக்கலாம், அது ஒரு வருஷமா இருக்கலாம், இல்ல ஒரு 3 வருஷமா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க ஃபியூச்சரை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பார்த்து பேசுகிறாரு. உன் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் மாறும், உன் நிலைமை மாறும், உன் தரித்திரம் மாறும், உன் வேதனை மாறும், உன் கடன் மாறும், உன் லோன் மாறும், உன் இஎம்ஐ மாறும், உன் பேங்க் லோன் மாறும். எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு வந்து கொண்டு இருக்கு. ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. இந்த நாட்களில் நீ ஆயத்தப்படு தேவச்சனமே. கர்த்தர் உன்னை கைகளில் எடுத்து பயன்படுத்த சித்தமா இருக்கிறாரு. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நின்று உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிற தேவச்சனமே, உன் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஒரு மாற்றம் வரப்போது. எழுதி வைத்து ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய ஆவியானவர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை செய்ததை அடியேன் கண்ணார கண்டிருக்கிறேன். என் சத்திய வேதம் இதுக்கு சாட்சியா இருக்குது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சாட்சியா இருக்கிறாரு. ஒன்றும் இல்லாம வீட்டில் உட்காந்துருப்பாங்க. கர்த்தர் உன்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போறான்னு சொல்லியிருப்பாரு. ஒன்றும் இல்லாம உட்காந்துருப்பாங்க. உனக்கு பேங்க்ல கர்த்தர் வேலையை தருகிறான்னு சொல்லி இருந்திருப்பேன். கர்த்தர் சொன்னதுபடியே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. எத்தனையோ நூறுக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆவியானவர் அந்த தேவ ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனங்களை சொல்ல கர்த்தர் இந்த ஊழியத்தில் உதவி செய்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு தீர்க்க தரிசன சத்தம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க காதுகள் கேட்க பேசுகிறாரு பேசுகிறாரு. அவர் சொல்லுகிறார், மாற்றம் நடக்கும். குடும்பத்தில் மாற்றம் வரும், வீட்டில் மாற்றம் வரும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் வரும். ஒரே நாள்ல நடக்கல நினைக்காதீங்க. எந்த மரம் தான் ஒரே நாள்ல வளர்ந்துச்சு? எந்த பிள்ளை தான் ஒரே நாள்ல வளர்ந்து அடுத்த நாள்ல திருமண வயசு ஆயிட்டு? எந்த முட்டை தான் அடுத்த நாள்ல சிக்கன் குழம்பு வைக்கிற லெவல்ல 1.5 கிலோ 2 கிலோ சிக்கனாக எந்த முட்டை அடுத்த நாளே மாறினது? ஒரு பாய்லர் கோழிக்கு 40 நாள் எடுக்குது. தேவச்சனமே, நீ ஆண்டருடைய பிள்ளை. கரெக்ட் டைம்ல தான் நீ வளருவ. கரெக்ட் டைம்ல தான் நீ கனி கொடுப்ப. நீ அதுக்கு ஏற்ற காரியத்தை செய்யணும். ஒரு மரம் நல்லா வளரணும்னா அதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் தேவை, நல்ல தண்ணி தேவை. அதுக்கு அதிகமான தண்ணி கொடுத்தீங்கன்னா அது அழிஞ்சு போயிடும், அது அழிவி போயிடும், வேர்கள் எல்லாம் நாசாயிரும். தேவைக்கு ஏற்ற தண்ணீர் வேணும், தேவைக்கு ஏற்ற சூரிய வெளிச்சம் வேணும், தேவைக்கு ஏற்ற நல்ல உரங்கள் வேணும். ஒரு மரத்தை போல தான் நீங்க இருக்கிறீங்க. தேவைக்கேற்ற உபதேசம் வேணும், தேவைக்கேற்ற பரிசுத்தாவின் பலன் வேணும், தேவைக்கேற்ற வேத வசனம் வேணும், தேவைக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் வேணும். இதெல்லாம் இருக்குதுன்னா கரெக்டான டைம்ல ஒரு மரம் கனி கொடுக்கிறது போல, பூ வந்து காய் காய்த்து கனி வந்து பழமாகிறது போல உங்க வாழ்க்கையில நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நேரத்துல உங்களுக்கு பூ வந்து காய் காய்த்து பழமாக நீங்க மாறி அநேகருக்கு பயன்படுவீங்க, நிழல் கொடுப்பீங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஏதோ விதத்துல ஸ்ட்ரக்கா இருக்கிறது போல இருக்குதா? ஏதோ ஒண்ணு குறைவா இருக்குது. ஒருவேளை பரிசுத்த ஆவியின் பலன் குறைவா இருக்கும், ஒருவேளை வார்த்தை குறைவா இருக்கும், ஒருவேளை கீழ்ப்படிதல் குறைவா இருக்கும். வருகிற நாட்கள்ல இந்த முக்கோணங்களை பத்தி நம்ம படிக்க போறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவஜனம் தேவனுக்காக சாதிக்கணும்னா ஒரு முக்கோணத்தின் ஒரு சத்தியம் உண்டு. ஐ வாண்ட் டு சே a triangle of truth. ஒரு அருமையான 3 பிரிவுல
3 இடம் உள்ள ஒரு 3 பாயிண்ட் உள்ள ஒரு அருமையான சத்தியத்தை ஆண்டோட சித்தம் என்றால் வருகிற நாட்கள்ல ஆவியானவர் ரிவீல் பண்ணுவாராக. இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், உங்களை பார்த்து பேசினால்தான் மாற்றம் வரும். எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசாத வரைக்கும் அது உலர்ந்த எலும்பா இருந்துச்சு. ஆனா பேச ஆரம்பித்த பொழுது அங்க மாற்றம் வந்துச்சு. தேவ ஜனமே, பேதுரு ஓடி வருகிறாரு. அந்த இடத்துல ராயனுக்கு கணக்கு கொடுக்கணும், காசு கட்டணும், டாக்ஸ் கட்டணும். இப்ப காசு இல்ல. இப்ப இயேசு பேசுகிறாரு, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பேசுகிறாரு. போய் கடல்ல போய் மீன் பிடி, அங்க ஒரு மீனுக்குள்ள காசு இருக்குதுன்னு சொன்னாரு. இதுதாங்க பேசணும். யாரோ ஒரு ஆள் உங்களை பார்த்து பேசணும். உங்க அம்மா பேசும்பொழுது நீங்க கேட்காம இருந்திருப்பீங்க. உங்க பாஸ்டர் பேசும்பொழுது கேட்காம இருந்திருப்பீங்க. ஒருவேளை தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. சபையில போய் தூங்கி இருப்பீங்க. சோர்வா போயிருப்பீங்க. உங்க வார்த்தை வரும் பொழுது அன்னைக்கு சபைக்கு லீவ் போட்டிருப்பீங்க. ஒருவேளை லேட்டா போயிருப்பீங்க. சத்ருவானவன் இந்த வார்த்தைகளை தடை பண்ணுவான். ஆண்டோடைய சித்தமானால் சத்ரு எப்படி வசனத்தை தடை பண்ணுகிறான், எப்படிலாம் அந்த வசனத்தை திருடுகிறான் என்பதை இதையும் ஒரு நாள் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் தியானித்து முடியும் பொழுது தேவச்சனமே, ஒரு சாதாரண இரும்பு துண்டா இருந்த நீங்க அந்த இரும்பு துண்டு போல உள்ள அனுபவம் மாறி ஒரு இரும்பு துண்டை தேய்த்து தேய்த்து எடுக்கும் பொழுது அந்த இரும்பு துண்டு கத்தியாக மாறுகிறது. அந்த கத்தியை இன்னும் சாண பிடிக்கும் பொழுது அது கூர்மையான ஆயுதமா மாறுகிறது. இந்த 100 நாளும் உங்க உள்ளத்தை திறந்து நீங்க வசனத்தை கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கூர்மையான ஆயுதமா மாறுவீங்க. நீங்க கூர்மையான ஆயுதமா மாறுவீங்க. ஒருவேளை நீங்க முதல் தடவை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டோடைய சித்தமானால் ஒரு 100 நாள் ஒதுக்கி வச்சு ஜெபிங்க. 100 நாள்ல உங்க ஆவியை ஆண்டவர் ஷார்ப்பாக்குவாரு. எந்த விஷயத்தை வெட்ட முடியலையோ, எந்த விஷயத்தை மேற்கொள்ள முடியலையோ அதை வெட்டி எலும்ப கத்தர் உதவி செய்வாரு. சத்ருவானவன் வார்த்தையை திருடுகிறான். உங்களை நோக்கி ஒரு ஆள் பேசணும்னு இருக்கும் பொழுது, ஆவியானவர் ஒரு ஆள் அனுப்பும் பொழுது, அன்னைக்கு தான் நீங்க சோர்ந்து போவீங்க. அன்னைக்கு தான் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகாம இருப்பீங்க. அன்னைக்கு தான் நீங்க கேட்க வேண்டிய செய்தியை கேட்காம இருப்பீங்க. சாத்தா உங்களுக்குள்ள இருந்து மாம்சம் என்ற எண்ணம் மூலமாக கிரியை செய்கிறான். எப்படிடா சாத்தா எனக்குள்ள கிரியை செய்கிறான் பார்த்தா, மாம்ச சிந்தனைகள், மரண சிந்தனைகள், அது சாத்தானின் சிந்தனைகள். மாம்ச சிந்தனையில செயல்படுகிறது சாத்தான். இன்னைக்கு சாத்தா உங்களுக்குள்ள கிரியை செய்யாம கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஒப்பு கொடுங்க. தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கிரியை செய்வாராக. எபிரேயர் 4 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை பயங்கரமா இருக்குது தேவச்சனமே. அதனாலதான் இன்னைக்கு ஆராதனையின் ஆரம்பத்தில் ஆண்டவர் பேசினாரு, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்குது, ஜெயமோ கத்திரிடத்துல இருந்து வருது. அப்படின்னா என்ன தேவச்சனமே? அநேகர் வேலைக்காக ரெடியா இருப்பாங்க, வேலை கிடைச்சா செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க, திருமணத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு அந்த அருமையான சகோதரிக்கோ சகோதரனுக்கோ நல்ல தாளந்து இருக்கும், வீட்டில் சமையல் செய்கிறதுக்கு இந்த பெண்மணிக்கு நல்ல ஞானம் இருக்கும். ஆனா திருமண தடையா இருக்கும். குடும்பத்தை அழகா கவனிப்பாங்க, நல்ல பொறுமை உள்ளவங்க, நல்ல ஞானம் உள்ளவங்க, நல்ல படிச்சவங்க, நல்ல அன்பு உள்ளவங்க. ஆனாலும் திருமண தடைகள், ஆனாலும் குடும்பத்தில் வேலை இல்லாமைகள், வருமானம் இல்லாமைகள். இதுக்கு காரணம் என்னவென்றால் உங்க சார்பில் நீங்க ஆயத்தமாயிட்டீங்க. கர்த்தருடைய டைமுக்காக இப்ப காத்திருக்கிறீங்க. ஒரு விஷயம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது போல அது ஆயத்தமாகுது. இப்ப ஜெயம் கர்த்தர் தான் தரணும். ஜெயம் கர்த்தர் தரணும்னா கர்த்தர் சமூகத்தை நாடுங்கள். சும்மா இருக்கிற நேரம் நான் படிச்சு முடிச்சிட்டேனே, எனக்கு நல்ல வேலை இல்லையேன்னு புலம்பாதீங்க. படித்து முடித்த நீங்க கர்த்தருடைய பாதி பாகம் இருக்குது. எல்லா தேவ ஜனங்களும் ஒரு வேலைக்காக படித்து ரெடி ஆகுறாங்க. ஆனா இன்னொரு பாகம் இருக்குது. அந்த குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்குது, ஜெயமோ கர்த்தரால் வரும் சொல்லுகிறது 2வது பாகம். ஒரு காயின்ஸ்ல 2 பாகம் இருக்குது தேவச்சனமே. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலனா சாத்தா உங்களை திருடிடுவான். அதனாலதான் நீங்க டாக்டரே படித்திருந்தாலும் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை உங்க ஜபம் தான் நிர்ணயிக்கும், உங்க ஆண்டவர் தான் நிர்ணயிப்பாரு. இல்லைன்னா ஒரு உலகத்தான போல மாறிடுவீங்க. கடந்த நாட்கள் ஒரு டாக்டரை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த டாக்டர் என்ன செய்ய ஆரம்பித்துட்டார்னா, பணம் இல்லாததுனால ஒரு கேஸ் பிசினஸ் செய்றாரு. அவருக்கு ஒரு 11 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகுது. அந்த லாஸ் ஆகுனதுனால தான் ஏமாந்தது போல பிறரை ஏமாத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷன் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டேஷன் வைத்து அது மூலமாக ஸ்கேம் பண்றாரு. அதுல போலீஸ்ட்ட கொஞ்சம் மாட்டுக்கிறாரு. அதனால என்ன செய்கிறாரு, வேற ஒரு ஐடியா பண்ணுகிறாரு. நல்ல ஆட்டோக்காரங்க இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறது, பேசி பேசி அவர்களை திடீர்னு என்ன செய்கிறது, கூப்பிடுறது. இப்படி எனக்கு ஒரு லோடு இருக்குது, எனக்கு அடிக்க வாங்கன்னு கூப்பிடுறது. அப்படி கூப்பிட்டுட்டு இந்த
குறிப்பிட்ட காட்டு பகுதியில் வாங்கன்னு சொல்றது. அந்த காட்டு பகுதியில இவங்க நின்று கொண்டு இருப்பாங்க. இந்த டாக்டரும் கூட 2 பேர் நிற்பாங்க. அந்த வண்டி வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வண்டியில ஏறி இன்னும் காட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நிப்பாட்டுங்க, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோல் தாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் பொழுது கூட 2 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 2 பேரை வச்சு அந்த ஆட்டோ டிரைவரை அடிக்கிறது. அடித்து அந்த மனுஷனை அங்க வைத்து என்ன செய்யறது, கிட்னியை ரிமூவ் பண்றது. கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மனுஷனை அங்கேயே புதைத்து வைக்கிறது. போக போக புதைச்சால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கொல்லுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் முதலைக்கு இரையாக போட்டாங்க. அதனால டெட் பாடியே கிடைக்க முடியாத லெவல் ஆயிட்டு. ஸோ இவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஆட்டோவையோ சேர் ஆட்டோவையோ குட்டியானையோ ஏதோ ஒரு ஆட்டோவோ, அது டிம்போவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், அதை வித்துருவாங்க, ஸ்பேர் பார்ட்ஸாக வித்துருவாங்க. தேவச்சனமே இது நடந்து ரொம்ப வருடங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 2002 தான் இந்த மனுஷன் பிடிபடப்படுகிறார் நினைக்கிறேன். இது நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் தோணுது. ஆமீன். அந்த டாக்டர் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததுனால கிட்டத்தட்ட 150 பேரை கொண்டு புதைத்து அவர்களுடைய கிட்னிகளை வித்திருக்கிறாரு. அப்படி என்றால் என்ன, பல லட்சத்துக்கு அதிபதி ஆயிட்டாரு. ஆனாலும் தேவனுடைய கரத்தில் பயன்பட முடியல. ஏன்னா படித்த பட்டம் பாவத்துக்கு பயன்பட்டது, அநேக உயிர்களை எடுத்தது. போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் கண்டுபிடித்து அவர்கள் சொல்றதை கேட்கும் பொழுது திகிலூட்டுகிற செயல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நபர்களையும் குட்டுயிராக கொண்டு அவர்களுக்கு உள்ள உறுப்புகளை எடுத்து அதை வித்து 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 அவன் கள்ளத்தனமாக உயர ஆரம்பித்தார்கள். தெய்வச்சனமே எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவங்க தொழிலில் இப்படி தவறு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸ்மக்லிங் பண்றாங்க தெரியுமா? ஸ்கேம் பண்றாங்க தெரியுமா? பணத்திற்காக எதையும் செய்கிற உலகமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கும் பொழுது தெய்வச்சனமே உன்னை கத்தர் பொறுமையா இருக்க வச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீ படித்ததுனால மட்டும் உயர்வல்ல, உன்னுடைய மற்றொரு பாகம் உண்டு. அது கத்தருடைய கரத்திலிருந்து வரணும். நீ ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு 18 வருஷம் 20 வருஷம் நீ படிக்கிறல்லவா, நீ கத்தரால் உயர்த்தப்படுறதுக்கும் அதோடு சேர்ந்து நீ ஜெபித்திருந்தனா இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருப்ப. ஒருவேளை நீ கால தாமதமாக இருந்தனா இன்னிலிருந்து ஜெபிக்க ஆரம்பி. ஏன்னா அப்பதான் கத்தர் உன்னை உயர்த்த முடியும். ஏன்னா உன்னுடைய உயர்வு படிப்பினால மட்டும் வராது, தேவனால் வரணும். தேவனால் வரணும்னா நீ தேவனோடு இணைக்கப்படணும். தேவச்சனமே எப்படி அந்த டாக்டரை சத்துரு கையில் எடுத்தான் பார்த்தீங்களா? டாக்டரை சத்துரு கையில் எடுத்ததுனால அநேக ஜீவன்கள் போனது. ஆனா இன்னொரு டாக்டரை கேள்விப்பட்டிருக்கிறேன், எந்த மனுஷன் கேன்சர்னு சொல்லிட்டு வந்தாலும் முதல்ல அந்த மனுஷனை பார்த்து இந்த டாக்டர் ஜெபிப்பாரா, ஆவில நிரம்பி ஜெபிப்பாரா. ஒருவேளை அந்த கேன்சர் பிசாசினால் வந்திருந்துனா அந்த கேன்சர் உடனே ஹீல் ஆகுமா? கிட்டத்தட்ட 3 இருந்து 1 வாரத்துக்குள்ள ஹீல் ஆயிருமா? அப்ப அவர் கண்டுபிடிச்சிருவாரா, இது சாதாரணமா வந்த கேன்சர் கிடையாது, இது பிசாசினால வந்த கேன்சர்னு. அப்படி கிட்டத்தட்ட 100கணக்கான மக்களை காப்பாத்தி இருக்கிறாரு. ஆமீன். அநேகருடைய உயிர் போற நேரத்தில் இவர் இயேசுவை நாமம் சொல்லி ஜெபித்த பொழுது உயிர் வந்திருக்குது. இது தேவனால் உபயோகப்படுத்தின டாக்டர். எத்தனை ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் ஆண்டோடைய மிஷினரியா இருந்திருக்காங்க தெரியுமா? தேவச்சனமே இன்னைக்கு நீ யாருடைய கையில இருக்கிற? நீ ஒரு கூலி வேலை கூட பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒரு சின்ன வேலையில இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாம இருக்கலாம். நீ புரிந்து கொள்ளணும், நீ ஏதோ ஒண்ணுக்கு ஆயத்தமா இருக்கிற. ஒரு வேலை கிடைச்சிடாதான ஆயத்தமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆயத்தமா இருக்கிற. ஆண்டவர் சொல்றார், உன் வெற்றி கர்த்தரிடத்துல இருந்து வருது. அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருடைய டைம் ரொம்ப ஃபாஸ்டா உனக்கு செயல்படுகிறத நீ பார்ப்ப. ஏன்னா வசனம் இல்லாதவங்களால தன்னுடைய கேப்பபிலிட்டி மட்டும்தான் இருக்கும், தான் படிப்பு மட்டும்தான் இருக்கும், தான் ஞானம் மட்டும்தான் இருக்கும். ஆனா வசனம் இருக்கிறவங்களுக்குள்ள மட்டும்தான் கர்த்தருடைய ஞானம் இருக்கும். சத்துருவானவன் அவர்களை திருட முடியாது. தேவச்சனமே இன்னைக்கு உன்னை யாரும் திருடிடக்கூடாது. உன் வாழ்க்கையில நீ கீழே விழுந்துடக்கூடாது, நீ பெருமையில விழுந்துடக்கூடாதுன்னா சில காரியங்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. இந்த நாட்கள் உங்க கரங்களை பிடித்து நடத்தி உங்களை கனப்படுத்த ஆண்டு சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. எல்லாரும் கண்களையும் மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சின்ன தம்பியை நான் பார்க்கிறேன், ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போராட்டத்தில் இருக்கிறான். ஒருவேளை சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தானா என்னன்னு தெரியல. ஆண்டவர் காட்டுகிறார், உன்னுடைய ஜீவனை பதித்துக் கொள்ளணும் சத்துரு நினைத்தான், ஆனா கர்த்தர் உன்னை காப்பாத்தி இருக்கிறார். அருமையான சகோதரியே, உன் கிச்சனுக்குள்ள ஒரு போராட்டத்தை சத்துரு கொண்டு வரணும்னு நினைச்சான், ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாவில தரிசிக்கிற ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை, ஏதோ ஒரு ஸ்டவ் பிரச்சனை ஆண்டவர் காட்டுகிறார். இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க தெரிஞ்ச உடனே சில போராட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். பயப்படாதீங்க, அவன் பயந்ததுனால தான் அவன் கொண்டு வருகிறான். ஒரு நாய் உங்களை பார்த்து குலைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அது பயந்துட்டு, ஏன்னா பயந்த நாய் தான் குலைக்கும், கடிக்கிற நாய் குலைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? சத்துரு இன்னைக்கு உங்களை பார்த்து புயல் போல எழும்பி இருக்கிறானா, அவன் பயந்து இருக்கிறான். அவன் பயந்ததுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பயந்ததுனால கொஞ்சம் குலைச்சி பார்ப்பான், கொஞ்சம் விரட்டி பார்ப்பான். நீங்க மாறி எதிர்த்து நில்லுங்க,
அவன் ஓடி போவான். நீங்கள் தைரியமாக நில்லுங்க, அவன் ஓடி போவான். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற வர, என் குடும்பம் நல்ல ஒரு லெவலில் வருகிற வர நான் விட போகிறதில்ல, என் ஆண்டவர் எனக்காக ஏதாவது செய்யணும்னு நான் நிற்பேன், அதை நின்று சாதித்து ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு தேவ தாசனாக நான் நிற்பேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அனாயிண்ட் பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார், கர்த்தர் உங்க மேல பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். வருகிற நாட்களில் மாற்றங்களை காண ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.